வணக்கம். தூத்துக்குடி முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை அழித்து கப்பல் கட்டுத்தளம் அமைக்க இடம் கையகப்படுத்தும் நடவடிக்கையை மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வலியுறுத்தி உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை. தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு, கோவளம், கோவங்காடு, புல்லாவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கோவளம் பசுவந்தாரை தன்பாடு சிறிய உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் சிறிய அளவில் உப்பு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிலை நம்பி சுமார் 20,000 மேற்பட்ட ஆண், பெண் தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து அந்த இடங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் உப்பு உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் பன்னாட்டு நிறுவனம் சார்பில் கப்பல் கட்டுத்தளம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும். உப்பு தொழிலை அழித்துவிட்டு கப்பல் கட்டும் தளம் வைக்கக்கூடாது என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேற்றைய தினம் உப்பளத்தில் வேலையிலிருந்து ஒப்பள தொழிலாளர்களை அங்கு சென்ற VAO கடுமையாக மிரட்டினார். தொடர்ந்து உப்பள தொழிலாளர்கள் மிரட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்திட்டம் கைவிடப்படும் வரை இப்போராட்டம் தமிழக அளவில் மிகப்பெரிய போராட்டமாக தொடரும் என்றார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. முதல்வருக்கு வணக்கம். நாங்கள் உப்பளத்தில் வேலை பார்க்கோம். 30 வருஷமாக நாங்கள் வேலை பார்க்கோம். சின்ன பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து என் பிள்ளைகளெல்லாம் அங்கே உப்பளத்தில் தான் இருந்து வளர்த்தேன். பிள்ளையில எங்களுக்கு உப்பளம் இல்லாமல் நாங்கள் பிழைக்க முடியாது. எங்கள் வாழ்வாதாரமே எங்களுக்கு உப்பளம் தான். எங்களுக்கு உப்பளம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் உப்பளத்தை எடுக்காதீங்க. நாங்கள் பிள்ளை குட்டியில் நாங்கள் பிழைக்கணும், சாவணுமா பிழைக்கணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல முடிவை சொல்லணும். எங்களுக்கு உப்பளம் கண்டிப்பாக தேவை. நாங்கள் உப்பளத்தை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம். உப்பளத்தை எடுக்க மாட்டேன்னு யார் சொன்னா? ஒருத்தருமே சொல்லலை. உப்பளத்தை எடுக்க மாட்டேன்னு யாருமே சொல்லலை. எங்களுக்கு உப்பளம் வேணும், கண்டிப்பாக வேணும். உப்பளத்தை எடுக்கக்கூடாது. எங்களுக்கு உப்பளம் வேணும். வேற இடத்துலலாம் வேண்டாம். நாங்கள் வேற இடத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு தலக்க மாட்டில் எங்களுக்கு ஆழம். நாங்கள் நடந்து போய் கூட எங்களுக்கு கால் வலி, முட்டு வலி இருந்தாலும் நாங்கள் நடந்து போய் கூட அந்த வேலையை நாங்கள் பார்த்துருவோம். வேறு பக்கம்லாம் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு இந்த உப்பளம் கோவளத்தில் எங்களுக்கு உப்பளம் வேணும். முள்ளக்காட்டு கிழக்க உப்பளத்தில் வேணும். மொத்தத்தில் எங்களுக்கு உப்பளம் எல்லா பக்கமும் இருக்கு. வேலை பார்க்குற மக்களுக்கு உப்பளம் வேணும் எங்களுக்கு. என் பேர் வயலட். இந்தியாவில் உப்பு உற்பத்தியில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் தான் 2வது இடம் வைக்கும். 16,000 பொருட்களுடைய உட்பொருள் உப்பு இன்னைக்கு தெற்காசியா முழுவதும் தூத்துக்குடி உப்பு தான் உணவுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த வகையில் இன்னைக்கு 10,000 ஏக்கர் உப்பளங்களை இன்னைக்கு அழித்துட்டு கப்பல் கட்டும் திட்டத்திற்கு அவர்கள் அதற்கான நில அபகரிப்பு செயல்பாட்டில் இறங்கியிருக்காங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. நேற்று அப்பாவி உப்பள தொழிலாளர்களை திட்டமிட்டு ஒரு பெண் VO அவர்கள் நேரடியாக சென்று கடும்